முருகா எல்லாரும் எப்ப பாரு என்னையே குறை சொல்லிட்டு இருக்க. வேற வேலையே இல்லையே உங்களுக்கு. நில்லுடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து தெரியலையே. என்ன சொல்ல போறீங்க? திரும்ப என்ன குறை தானே சொல்ல போறீங்க? நான் சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே உன்னால கரெக்ட் பண்ணிக்க முடியும். எப்ப பாரு நான் குறை சொல்றேன்னா என்ன என்னதான் பண்ண சொல்ல வர? என்ன குறை சொல்றது பின்ன எப்படி எத்தனை வாட்டி என்னால கேட்டுட்டு இருக்க முடியும்? பாரு, வாடா. இன்னைக்கு என்னமா பிரச்சனை? நீ ஏன் உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு நியாயத்தை சொல்லு. நீங்களே உங்க அம்மாவை கேளுங்க. நீங்க சொன்னாதான் உங்க அம்மா கேட்பாங்க. நான் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் சும்மா ரெண்டு பேர்கிட்ட நானே கேக்குறேன். அம்மா நீ சொல்லு. ஒண்ணும் இல்லடா, காலையில எழுந்தவனே ஒரே தலைவலி, ஒரு காஃபி போட்டு குடுமான்னு கேட்டேன்டா, அவ்வளவுதான்டா. ஏங்க வீட்ல காஃபி பொடி இல்லங்க, எனக்கு கால் வலி. நீங்க ஏஞ்ச உடனே போய் வாங்கிட்டு வர சொல்லி போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு போய் என்னவோ அதெல்லாம் விடுறா. முந்தா நேத்தி தலைவாரிட்டு சீப்புல இருந்து முடிய கூட எடுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டா. என்ன எடுத்து போட சொல்றியா? ஏங்க பால் பொங்கிருச்சுங்க, அத பார்த்துட்டு இத மறந்துட்டேன். இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்? 4 பேர் இருக்கோம். இவ 6 பேருக்கு சமைக்கிற மாதிரி இவ்ளோ கேரட்ட கட் பண்ணி வேஸ்ட் பண்றா. பணம் என்ன மரத்துலயா காய்க்குது? இது கூட இவளுக்கு தெரியாது. நான் என்ன வேணும்னேவா வேஸ்ட் பண்ண போறேன்? காய் கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்க அம்மா வாங்கிட்டு வரல பாதி சொத்தையா இருக்கு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நான் வாங்கிட்டு வந்ததுல நேத்து சாயங்காலம் குக்கர் க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன்டா, அவ்வளவுதான்டா. அது உள்ள அப்படியே சோறு கிடக்கு. இத கேட்டா நீங்க எப்ப பாரு எங்கிட்டயே சண்டைக்கு வரீங்கன்னு சொல்றா. என்ன என்னதான் பண்ண சொல்ற? நீங்க தானே கேஸ் வந்திருக்கு போய் பே பண்ணிடுவான்னு சொன்னீங்க. ஓ, நான் சொன்னா நீ பாட்டு அப்படியே போய் பாட்டுங்க. தானே எதனா பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்னைக்கு இவளோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சியோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கை அழகா மாறுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதான் இல்ல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காததுக்கு காரணம் நீ 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 மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸோட என் லைஃப் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா தானே சண்டையா மாறினது உன்னால உன்னால மட்டும்தான். இதுல எனக்கு யாரை சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? இப்படி டெய்லி சண்டை போட்டுட்டு இருந்தா நான் என்னதான் பண்றது? உங்களோட ஒரே இம்சையா போச்சு. ச்சே, எல்லாம் உன்னாலதான். இப்பயும் எல்லாமே என்னாலதானா? பின்ன எல்லாம் என்னாலயா? சரிமா, இங்க நடக்கிற எல்லா சண்டை காரணம் நான் தான். போதுமா? என்னைக்குமே நீங்க உங்க தப்ப ஒத்துக்கவே மாட்டீங்கல்ல? ஆமா, நீங்க தான் காரணம் மொத்த பிரச்சனைக்கு. உங்க பையனை கேளுங்க. பா, எப்படி போய் உங்களை எல்லாம் மேனேஜ் பண்றது? இரு சொல்லு. மொத்தத்துல சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் நீ.